மதுரை மண்ணை ஆண்ட பாண்டியனுக்கு அரண்மனையை காணா எப்பரா நாயக்கருக்கு மகால் இருக்கலாம், இந்நேரம் மானமுள்ள தமிழர்களா இருந்தா இந்த நாயக்கர் மகாலை இடிச்சிருப்பான் அப்படின்லாம் பேசினார் ஒரு முறை. அப்ப இவருக்கு இனவெறி, பாஜகவிற்கு மதவெறி. ரொம்பவும் அன்பாக ரொம்பவும் நேசமாக சென்டிமெண்டாக வந்து அண்ணாமலை வந்து அண்ணன் சீமான் அவரை பற்றி பேசுறார். என்ஐஏ சோதனை இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுவது என்பது பூனை எலியை கவ்வுவதை போன்றது. சீமானை வந்து என்ஐஏ சோதனை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வருவது என்பது பூனை தன் குட்டியை கவ்வுவதை போன்றது. அவளோடு கட்டிப்பிடித்து அனைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அந்யோன்யமான உறவு இருக்குங்க அண்ணாமலைக்கு சீமானுக்கு. நீங்க எப்படி சித்தாந்த உறவு வந்து இல்லாம எப்படி செய்ய முடியாது நீங்க சொல்லுங்க. தனி மனித சம்பவங்கள் ரீதியாக தான் எதிர்ப்பாரு, தனி நபர்களை தான் எதிர்ப்பாரு. சித்தாந்த ரீதியாக வந்து பாஜகவை அது எதிர்க்கிறாரா? பாஜகவினுடைய வருகைக்காக ஒரு வேலை பார்த்தா கிடா வளர்ந்து விட்டது, கொடுத்து விட்டது. எனவே கிடாவை வளர்த்தவன் வெட்டுவதற்கு நேரம் பார்க்கிறான். நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி பொதுவாக இன்னைக்கு அரசியல் களத்தில் தமிழ்நாடு அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக இருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த 5 தேர்தலாக அவங்க கரும்பு விவசாய சின்னத்தில் தான் போட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த முறை அந்த சின்னம் வந்து வேறொரு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வேறொரு கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே என்ஐஏ சோதனை அந்த கட்சியினுடைய முக்கியமான நபர்கள் மேலே வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்து அவர்களுடைய சின்னமும் இன்னொரு கட்சிக்கு மாற்றப்பட்டிருக்குது. இது குறித்து சீமான் சொல்லும் போது இதில் ஒரு உள்நோக்கம் இருக்கு, எங்களுக்கு நோக்கி ஒரு அழுத்தம் தருவது இருக்குது ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு பாஜக ஒரு அழுத்தம் தருதா? நாம் தமிழர் கட்சி பாஜகவை எடுத்து ஒரு களம் காலங்கிட்ட ஒரு கட்சியா? சீமான் சொல்றதை எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு மிக அருகில் இருக்கிற ஒரு சகோதரத்துவ கட்சி, அவர்களுக்கான சகோதர கட்சி. மதத்தை வைத்துக்கொண்டு பாஜக இந்தியாவை எப்படி பழக்கிறதோ, இந்தியர்களை எப்படி பிளவு அரசியலுக்கு வெறுப்பு அரசியலுக்கு ஆளாக்குகிறதோ, அதையே மொழியின் அடிப்படையிலே என்னுடைய மொழி பேசாதவர்கள் எல்லாருமே இந்த இனத்திற்கு எதிரிகள் என்பதை போல ஒரு தோற்றத்தை, பொய்யான தோற்றத்தை உருவாக்கி ஏதோ தமிழ்நாட்டிலே வந்து நாயக்கமார்களுக்கும் வந்து தமிழர்களுக்கும் ஏதோ போர் நடப்பது போலவும், ஒரு விஜயநகர பேரரசு காலகட்டத்திலே நடந்து பாண்டியனுக்கும் விஜயநகர பேரரசு வந்து தெலுங்கு அரசர்களுக்கும் போர் நடந்த அந்த காலகட்டத்திற்கான யாரெல்லாம் பிற்போக்கு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறானோ அவனெல்லாம் கடந்த காலத்திலே இருந்து அந்த அரசியலை எடுத்துட்டு வருவான். எப்படி பாபர் மசூதியை வந்து அந்த காலத்துல வந்து கோயில் அடிச்சுட்டு கட்டினாங்கன்னு ஒரு பொய்யின் வழியாக அவர்கள் எப்படி ஒரு அரசியலை உருவாக்குகிறார்களோ, அதே போல ஒரு கூட்டத்திலே கூட சீமான் பேசும்போது சொல்லுகிறார், மதுரை மண்ணை ஆண்ட பாண்டியனுக்கு அரண்மனையை காணா எப்பரா நாயக்கருக்கு மகால் இருக்கலாம், இந்நேரம் மானமுள்ள தமிழர்களா இருந்தா இந்த நாயக்கர் மகாலை இடிச்சிருப்பான் அப்படின்லாம் பேசினார் ஒரு முறை. அப்ப இவருக்கு இனவெறி, பாஜகவிற்கு மதவெறி, இரண்டுமே பிளவு அரசியல் தான். அந்த பிளவு அரசியலிலே தமிழ்நாட்டிற்கு வந்து பாஜகவிற்கு பாதை போட்டு தருவதற்காக திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று நீங்கள் வந்து கலெக்டர் வர்றதுக்கு முன்னாடியே கலெக்டர் வர்றாருன்னு சொல்லி பராக்குன்னு முன்னாடி போவான் இல்லையா, அது மாதிரி தான் வந்து பாஜகவினுடைய வருகைக்காக ஒரு வேலை பார்த்தார். கிடா வளர்ந்து விட்டது, கொடுத்து விட்டது. எனவே கிடாவை வளர்த்தவன் வெட்டுவதற்கு நேரம் பார்க்கிறான். அதனால இப்ப பாஜக உண்மையாவே சீமானை அழிக்கணும் முயற்சிக்கிறாங்களா? பாஜக எல்லாரையுமே அழிக்கத்தான் முயற்சி செய்யும். சீமான் வந்து பாஜகவை எதிர்க்கிறாரா என்று கேட்டால் அவர் எதிர்க்க மாட்டார். எப்படி சொல்றீங்க? சீமான பாஜக மனித குலத்தின் விரோதின்னு சொல்லிட்டு பேசுறாரு தானே. அப்படின்னா என்ஐஏடைய நெருக்கடிகள் வருது சீமானுக்கு தானே இன்னைக்கு வருது, வேற கட்சிகளுக்கு வரலையே. இஸ்லாமிய இயக்கங்களுக்கு வந்தாங்க, இப்ப அடுத்து சீமானுக்கு தானே வராங்க. எப்படி இஸ்லாமியர்கள் ஒரு அரசியல் எதிரியோ அது மாதிரி சீமானை பாக்குறாங்க. அது பூனை தன் குட்டியை கவ்வுவதற்கும் எலியை கவ்வுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. என்ஐஏ சோதனை இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுவது என்பது பூனை எலியை கவ்வுவதை போன்றது. சீமானை வந்து என்ஐஏ சோதனை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வருவது என்பது பூனை தன் குட்டியை கவ்வுவதை போன்றது. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. இரண்டும் முரண்தான் என்றாலும் இது நட்பு முரண், அது பகை முரண். எனவே இஸ்லாமியர்கள் மீது வருகிற என்ஐஏ சோதனைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வருகிற என்ஐஏ சோதனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இரண்டை நம்ம ஒன்றாக பார்க்க முடியாது. சீமானை பொறுத்தவரை திராவிட இயக்கத்தை வீழ்த்துவோம் என்று ஒரு பக்கம் பேசுகிறார், இன்னொரு பக்கம் என்ன செய்கிறார், காங்கிரஸை ஒழிப்போம் என்று சொல்லுகிறார். இரண்டு குரலை நீங்க நன்றாக உற்று கவனித்தால் அது பாஜகவினுடைய குரலினுடைய இன்னொரு டப்பிங் வாய்ஸாகத்தான் அது ஒளிபரப்பாகிறது. இது ஒரு கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியா திமுக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணாலே உடனே அவர் பாஜகவுடைய ஆதரவாளர் தான் இருக்கணும்னு என்ன அடுத்தது என்ன அரசியல் இது? ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் அவர் திமுகவை தான் எதிர்த்தாரு. இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில இல்ல, இன்றைக்கும் காங்கிரசுக்கு எதிரான கோட்பாடுகளே இப்பொழுதும் அவர் பேசுவாரே. நீங்கள் வந்து பாஜகவுடைய கோட்பாடுகள் ரீதியாக அவர் எதிர்க்கிறாரா என்று கேட்டால் தனி மனித சம்பவங்கள் ரீதியாகத்தான் எதிர்ப்பாரு, தனி நபர்களைத்தான் எதிர்ப்பாரு.
சித்தாந்த ரீதியாக வந்து பாஜகவை அது எதிர்க்கிறாரா என்று நீங்கள் கேட்டா என்ன விஷயத்துல எதிர்க்கலன்னு சொல்றீங்க? அவரு என்ன எதிர்த்தாருன்னு நீங்க சொல்லுங்க. விவசாயிகள் பிரச்சனைகள்லாம் அவர் பேசுறாரு தானே. விவசாயிகள் பிரச்சனைக்கு வந்து அறிக்கை விடுவது என்பது வேறு. மணிப்பூர் அவர் எதிர்த்து போராட்டம் பண்ணார் தானே. மணிப்பூர் விஷயத்துல வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கிற அந்த கலவரத்துல வந்து சாத்தானின் பிள்ளைகள் என்று சிறுபான்மை மக்களை பார்த்து சொன்னாரு. அது யாருடைய குரல் தான் நான் கேட்க விரும்புறேன். அப்ப முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்கள் மீதான வன்முறைகள் ஒடுக்குமுறைகள் நிகழ்கிற போது சிறுபான்மை மக்கள் மீதே அந்த பணியை சாட்டக்கூடிய ஒரு மோசமான சொல்லாடலை தான் அவர் செஞ்சாரு. எனக்கு நீ ஓட்டு போடலைனா அப்படின்னு பேசினாரு. அப்ப என்னன்னா சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கிகளை பிரிப்பது என்கிற அவருடைய அஜெண்டா தான் அவருக்கு இருக்கிறதை தவிர அவருக்கு ஒரு உண்மையான அரசியல் இருக்கும் என்று சொன்னால் அவர் அந்த வார்த்தையை ஒரு நாள் சொல்லியிருக்க முடியாது. இல்ல அதான் இப்ப இந்த சின்ன விஷயத்துல கூட அந்த கர்நாடகாவுடைய அந்த கட்சி ஒரு 10 மணிக்கு அவங்க வரல அப்படின்னா 10:01 அவங்க பண்றாங்க, உடனடியாக சின்ன வழங்கப்படுது. அப்படிங்கும் போது அவங்க இதுக்கு முன்னாடி வரையும் ஒரு சிலிண்டர் சின்னத்துல நின்றுக்கிறாங்க. உடனடியாக இவங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னா இப்ப சீமான மனதில் வச்சுதானே செஞ்சிருக்க முடியுதா? அண்ணாமலை சீமான் குறித்து என்ன கருத்து வைத்திருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அன்பாக ரொம்பவும் நேசமாக சென்டிமெண்டாக வந்து அண்ணாமலை வந்து அண்ணன் சீமான் அவரை பற்றி பேசுறார். அப்ப இணக்கமான உறவு என்பது அவர்களுக்குள்ள இருப்பதை நாம் பல தருணங்கள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. அவர் வந்து என்ன பண்ணுவார், இறப்புல எல்லாரும் பார்ப்பாங்க, இறப்புல பாக்குறாங்க, அப்ப 2 பேரும் கைங்க சாதாரணமாக ஒருவரை ஒருவர் வந்து வணக்கம் சொல்லிக் கொள்ளவோ ஃபார்மாலிட்டிக்கவோ இல்லைங்க, அவளோடு கட்டிப்பிடித்து அணைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அந்யோன்யமான உறவு இருக்குங்க அண்ணாமலைக்கு சீமானுங்க. இது நீங்க எப்படி சித்தாந்த உறவு வந்து இல்லாம எப்படி செய்ய முடியாது? நீங்க சொல்லுங்க, யார் மீது நீங்கள் அவரோடு வந்து அள்ளி அணைக்கக்கூடிய உறவாக எது இருக்கும்? அந்த உறவு இருக்கு பாருங்க, அது வந்து தாய் பிள்ளை உறவை போல ஒரு இறுக்கமாக இருக்கிறது. அப்ப நம்ம வந்து என்னன்னா இவருக்கு சீமானை வந்து அவர்கள் தான் வந்து உருவாக்கினார்கள் சித்தாந்த ரீதியாக. ஆடிட்டர் குருமூர்த்தி வழியாக தான் நாம் தமிழர் கட்சி வந்து பேசி உருவாக்கப்பட்டது. ஆடு கொடுத்து விட்டதுங்க, ஆடை வளர்த்தவன் விரும்பினா வெட்டுவாங்க, அதனால சின்னத்தை இல்லைன்ட்டாங்க பாஜக சார்ந்தவன். அவ்வளவுதாங்க. தேர்தல் கமிஷன் வழியாக நமக்கு போட்டியா வளரக்கூடாது என்று அவர் செய்யறாங்க. அவ்வளவுதான். தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போகக்கூடாது என்கிற ஒரு கணக்குல பாஜக என்ன சொல்றேன், காங்கிரஸ் எதுக்குறீங்க, திமுக எதுக்குறீங்க, பாஜகவோடு நேரடி உறவு வைத்துக் கொள்ள வேண்டியதுனா எதுக்கு நீங்க கொள்ளைப்புறமா இருக்கீங்கன்னா அவங்க நினைக்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. அதனால தேர்தல் கமிஷனோ நீதிமன்றமோ எல்லா அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறை எல்லாமே பாஜகவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற பட்சத்துல சீமானுக்கு ஒரு மிரட்டல் விடப்படுவது உண்மைதான். அது நான் மறுக்கல. அது வந்து அவர் வந்து பேரம் பேசுவார்கள், அது ஏதோ படிக்கல, அதற்காக நடக்கிறது, அவ்வளவுதான். விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு டெல்லியில. விவசாயிகள் டெல்லியை நோக்கி போறாங்க. அவங்க உள்ள டெல்லிக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வண்டிகளை பஞ்சர் ஆக்குற அளவுக்கு முள்வெளிகள்லாம் போடப்படுது. ஒரு பெரிய ஒரு த்ரெட்டை ஒரு விவசாயிகள் பார்வையை கூட இழந்திருக்கிறாரு. ஒரு விவசாயி மாரடைப்பு வந்து இறந்திருக்கிறாரு. இப்ப தமிழ்நாட்டுல விவசாயம் குறித்து எனக்கு தெரிஞ்சு அதிகமா பேசக்கூடியவரா செந்தமிழர் சீமான் தான் இருக்கிறாரு. இப்ப அவர் வந்து இந்த விஷயத்தை குறித்து சரியா பேசல, இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணிட்டார் அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புறாங்க. அதுல நியாயம் இருக்கா? விவசாயிகளை குறித்து, இயற்கை விவசாயம் குறித்து தமிழ்நாட்டிலே முதலில் முழங்கியது, தொடர்ந்து அதற்கான விழிப்புணர்வு இயக்கங்களை நடத்தியது, இயற்கை வாழ்வியல் பயிற்சிகளை அளித்தது, இயற்கை விவசாயத்திற்கான பயிற்சிகளை அளித்தது என்பது முழுக்க முழுக்க நம்மாழ்வார் என்கிற ஒரு மாமனிதர் அவர் ஒரு இயக்கமாக அதை நடத்தினார். அவருடைய இறப்பு காலத்திலையும் அவருடைய தனிப்பட்ட சில நிகழ்வுகள்லையும் அவரை சந்தித்து அவருடைய கருத்தை மேடைகளிலே பேசி கைதட்டு வாங்கி கொண்டாரே தவிர சீமான் செய்தாரே தவிர அவர் விவசாயிகளுக்காக நின்றார் நீங்க எங்க சொல்ல முடியும்? நீங்க இப்ப ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், விவசாயிகள் சின்ன எனக்கு தான் வேணும், அந்த கரும்பு விவசாயி சின்ன எனக்கு தான் வேணும்னு பேசுறாருல, விவசாயிகளுக்காக ஏன் அவர் களத்துல இறங்கி போராடல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும், எல்லா தம்பிகளையும் வந்து அணி திரட்டி, எல்லாரையும் வந்து லட்சக்கணக்கான தம்பிகளை எல்லாம் நீங்க அணி திரட்டி, ஆயிரக்கணக்கான பேர் அணி திரட்டி விவசாயிகளுக்கு ஆதரவாக ஏன் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை, ஏன் பாஜக அரசுக்கு எதிராக நீங்கள் முழங்கவில்லைங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? வெறும் அறிக்கை விடுவதோ ஏதோ ஒரு இடத்துல வந்து சேர்த்து வச்சு 1-2 ஒட்டியும் வெட்டியும் பேசுவதோ அரசியல் ஆகாது. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு வருகிற போது, அவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுகிற போது, அவர்கள் மீது வந்து அந்த ரப்பர் குண்டுகளை வீசுகிற போது, கண்ணீர் புகையை வீசுகிற போது, அவர்களுக்கு ஒரு துன்புறுத்தல் நிகழ்கிற போது தன்னுடைய சின்னம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று பேசுகிறாரே தவிர விவசாயிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவர் பேசுகிறாரா, அதற்காக களத்தில் இறங்கினாரா, அதற்காக வேலை செய்தாரா? அங்குதான் நான் சந்தேகப்படுறேன். பாஜகவோடு இவருக்கு இருக்கிற உறவு என்னவென்று நான் பகிரங்கமாக சொல்வதற்கு என்ன காரணம்னா அவர்களை எதிர்த்து நேரடியாக களம் காண்பது இல்லை. அவர் திராவிடத்தை விரும்புகிறாரு, முழுக்க முழுக்க திராவிட இயக்கத்துக்கு எதிராக பேசுகிறாரு, தந்தை பெரியார் குறித்து அவதூறு பேசுகிறாரு, அவர் தமிழர் அல்ல என்று சொல்லுகிறாரு. தமிழ்நாட்டிலே யார் யாருக்கு பிறந்தான் என்பதை வைத்து டிஎன்ஏ அரசியலை வைத்துக் கொண்டு படுக்கை அறை ரகசியங்களை தான் அரசியல் கட்சியினுடைய கோட்பாடு என்று சொல்வதை போல டிஎன்ஏ சோதனையை நடத்தக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறதா இல்லையா?
முழுக்க முழுக்க சாதியத்தையே தமிழ் தேசியமாக மாற்றி ஒரு போலி தமிழ் தேசியத்தை கட்டமைப்பதன் மூலமாக உண்மையாகவே தமிழ்நாட்டிலே ஒரு தமிழ் தேசியம் உருவாக விடாமல் தடுப்பதற்கு ஒரு மாயமான் தோற்றத்திலே இருந்து கொண்டு வாய்ச்சவுடாலின் வழியாக ஏமாற்றக்கூடிய இடத்திலே தான் சீமான் தொடர்ந்து இருக்கிறாரே தவிர நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப திராவிட இயக்கத்தை அவர் எதிரி என்று கற்பிக்கிறார், பார்ப்பனர்களை தமிழர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் பிற மொழி பேசுகிறவன் எவனுமே தமிழ்நாட்டிலே வசிக்கிறவன் நீண்ட நெடுங்காலமாக, நூற்றாண்டு காலமாக, பன்னெடுங்காலமாக வசிக்கிற எவனுமே தமிழன் அல்ல என்று அவர் உறுதிபட பேசுகிறார். ஆனால் எங்கோ இருந்து கைவர் கணவாய் வழியாக வந்திருக்கிற வந்தேரி கூட்டத்தை எல்லாம் தமிழர்கள் என்று ஒப்புக்கொள்கிறார். இந்த இரட்டை நிலைப்பாடை அவர் எப்பொழுதுமே செய்து கொண்டே இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே அன்றைக்கு தீக்குளித்ததிலே இருந்து, உயிர் தியாகம் செய்ததிலிருந்து, மொழிப்போர் போராட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே நடத்தியது அத்தனையுமே திராவிட இயக்கம் தானே. அந்த திராவிட இயக்கத்தின் மீது உங்களுக்கு என்ன தீராத பகை? உங்களுக்கு என்ன அடிப்படை? ஜனநாயகத்தை அண்ணாதான் பகுத்தறிவு கோட்பாட்டின் வழியாக அண்ணா பெரியாரினுடைய தத்துவங்களை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்த்தார். அவர்தான் சுயமரியாதை திருமணத்தை சட்டப்பூர்வமாக மாற்றினார். தமிழ்நாடு என்று அவர்தான் பெயர் சூட்டினார். அவர் எத்தனையோ பேர் உண்ணாவிரதம் இருந்தார்கள், பல போராட்டங்களை நடத்தின போதும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்தவர் அண்ணாதான். அப்ப அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதிகாரத்திற்கு போனதற்கு பின்னால் திராவிட கட்சிகள் செய்ய தவறியதை நீங்கள் எதிர்க்கலாம், நான் அதை வேண்டாம் நான் சொல்ல. ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் அதிகார தவறுகளை எதிர்ப்பது என்பது வேறு. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க? தத்துவமே தவறுல பேசுறீங்க, திராவிடமே கூடாதுன்னு பேசுறீங்க, பெரியாரினுடைய தத்துவம் தவறுன்னு நீங்க பேசுனீங்கன்னா யாருக்கு வேலை செய்யுங்க என்கிற ஒரு கேள்வி வருகிறது. தந்தை பெரியார் எனக்கு சாதிப்பற்று கிடையாது, மதப்பற்று கிடையாது, எல்லாத்துக்கும் மேல தேசப்பற்று கிடையாது, எனக்கு மனிதப்பற்று மட்டும்தான் சொன்னார். உலகத்தையே நேசித்த ஒரு ஒப்பற்ற பெருந்தலைவர்கள் வரிசையில் வைத்து போற்றப்பட வேண்டிய காரல் மார்க்ஸ் போல, அண்ணல் அம்பேத்கரை போல பெரியார் ஒரு உலகத் தலைவர். அவரை கன்னடர் என்று என்கிற காரணத்திற்காக நான் ஏற்க மாட்டேன் என்று மேடை தோறும் பேசிக்கிட்டு, மூக்கையா தேவருடைய நூற்றாண்டு விழாவிலே போய் பேசிக்கொண்டு அங்கு சாதிய ரீதியான உணர்வாளர்கள் விசிறிட்டுச்சான் குஞ்சுகளை தூண்டி விடுகிற வேலையை இவர் செய்கிறார் என்று சொன்னால் சீமான் யார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உண்மையிலேயே தமிழ் இனத்தின் எழுச்சிக்கோ தமிழர்களின் ஒற்றுமைக்கோ பாடுபடக்கூடியவராக உண்மையிலேயே இருந்தால் இந்த வேலையை அவர் நிச்சயம் செய்ய மாட்டார். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தி நியூஸ் லைட். வணக்கம்.